நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 2/6/2021 காலை 6:52 செவ்வாய் பகவான் தனது நீச்ச வீடான கடகத்திற்குள் புனர்பூச 4ஆம் பாதத்திற்குள் செல்கிறார். கடக ராசியில 30 டிகிரியில கிட்டத்தட்ட 59 நாட்கள் இருக்க போகிறார். அதாவது 2/6/2021 இருந்து 20/7/2021 வரைக்கும் 59 நாட்கள் அமரப்போகிறார் செவ்வாய் பகவான். அது நீச்ச வீடு. அதுலேயே அவர் மிருத்திகை பாகையில் நிற்க போறாரு. ஆயில்ய 3ஆம் பாதத்தில் அவர் நீச்சம். அதே அவருக்கு மிருத்திகை பாகையாகவும் வருகிறது. அவ்வாறாக வருவதை விட சமசத்தம பார்வையாக சனியின் 7ஆம் பார்வையில், வக்கர சனியின் பார்வையில் நீச்ச செவ்வாயின் பார்வை இருக்க போகிறது. குருவை செவ்வாய் பார்க்கிறாரு, ஆனா குரு செவ்வாயை பார்க்கல. அடுத்தது புதன் பகவான், அவரும் என்ன பண்றாருன்னா வக்கரத்துல போறாரு. 2/6/2021 இரவு 2:33 புதன் வக்கரமாகி கிட்டத்தட்ட 21 நாட்கள் அவர் வக்கரகதியில நிக்க போறாரு. ரிஷப ராசியில நிக்க போறாரு. தன் வீட்டுக்கு 12ல நிக்க போறாரு. இன்னொரு வீட்டுக்கு கன்னிக்கு 9ஆம் இடத்துல நிக்க போறாரு. ஏன்னா மிதுனமும் கன்னியும் புதனுடைய வீடுகள். அப்ப தன் வீட்டுக்கு நீச்சத்துல புத்தி காரகன் வக்கரமாக நிக்கிறது ஒண்ணு, ராகுவோட இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா கோபத்தை அதிகமாக இருக்கக்கூடியவன் நீச்சமாகி ஆட்சி வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் 2 பேரும் நிக்கிறது நல்லது இல்லை. ஒண்ணு கிரகங்கள், ஏன்னா 2 பேருமே பாவிகள் இங்க. அடுத்தது புதன் பகவான் போய் புத்தி காரகன் வக்கரமானது சிறப்பு இல்லை. அடுத்தது வக்கரமாகி ராகுவோட நிக்கிறது தான் இங்க பெரிய பிரச்சனை. அது ரிஷப ராசியில நிக்கிறாரு, நல ராசியில நிக்கிறாரு. சூரியனும் சனியும் திரிகோணத்துல சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த வைகாசி மாசம் 31ஆம் தேதி வரைக்கும், கிட்டத்தட்ட ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த சூரிய பகவான் ரிஷபராசியில தான் இருக்க போறாரு. அப்ப அரசுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் இவையெல்லாம் வருவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். அங்கங்க மக்களுடைய இதெல்லாம் இருக்கும். செவ்வாய் என்கிறது நெருப்பு கிரகம். அது நல்ல ஒரு நெருப்பு கிரகமாக இருக்கிறதுனால தான் அது இன்னைக்கு காலையில 6:52 புனர்பூசத்துக்குள்ள நிற்கும் பொழுது மண்டை காட்டில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோயில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. ஒரு கோயில் கோபுரமோ இல்ல ஒரு கோயில்லையோ தீ விபத்து ஏற்பட்டது அப்படின்னா அந்த நாட்டுல அண்டை அயலார் நாடுகளோட போர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும், இல்லாட்டி உள்நாட்டு கலவரங்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட பிரசன்னத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரணம். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய பார்வை சரியில்லாம இருக்குது. ஏன்னா இந்த கிரகங்களுடைய பார்வை ஒன்றுதான். அதனாலதான் குரு பார்வை வர்றதுனாலதான் குரு பலம் வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். குரு இருக்கிற இடத்துல இல்லை, அவர் பார்க்கிற இடத்த பலப்படுத்துவாரு. சனி இருக்கிற இடத்த சிறப்பா இருப்பார், பார்க்கிற இடத்த பாதிப்பை தருவார், நல்வழிப்படுத்துவார். பாதிப்பு என்னன்னு நல்வழிப்படுத்துவார். அப்ப ஒருவருடைய வாழ்க்கையில மிக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரகங்களுடைய பார்வையில தான் நிறைய முன்னேற்றங்கள் வரும். தசாபுத்திகள் இருந்தாலும் கூட அவர்கள் பார்வை சேர்க்கை இது 2 தான் பெருச பாதிப்பாக கொடுக்கும். செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டில் பார்த்தாருன்னு வச்சுக்கிங்க, வீடு மனை நிலம் இவதெல்லாம் அற்புதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு சொந்த வீடு. ஏன்னா நிலத்துக்கு காரகர் செவ்வாய். நிலம் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் இவர் பார்வை படும்பொழுது, நல்ல நிலையில் படும்பொழுது ஏதோ ஒரு வீடு ஒரு மன ஒரு காக்ரவுண்டாவது வாங்குற மாதிரி ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடுவாரு. 7ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது காதல் திருமணம் நடக்கும். ஏன்னா ஒரு தைரியம் வரும். செவ்வாய் தைரிய காரகன், மனைவி மங்களக்காரகன், மனைவி வழியில சொத்து வரும். திருமணத்திற்கு பின்பு
பெண்கள் தொடர்பால் யோகங்கள் வரும், நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. 8ஆம் வீட்டை பார்த்தா சண்டைகள் குறையும், பிரச்சனைகள் தீரும், காதல் மனத்திற்கு தகுந்தவாறு வாழ்க்கை அமையும், விபத்திலிருந்து தப்பிக்கலாம், மனை நிலத்துக்கு அமோக லாபம் உண்டு. இதெல்லாம் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து, அவர் சுபராக இருந்து, சுபரோட பார்வையில் இருந்து இதெல்லாம் தருவார். ஆனால் புதன் அப்படி கிடையாது. அவருடைய 7ஆம் பார்வை பட்டா கலைத்துறையில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்பட்டு புகழ் மலையே புகழ் மாலை நம்ம கழுத்துல வந்து ஏறி நிற்கும், ஆரோக்கியம் குறைவின்றி காணப்படும். மாமன் என புதன்கிறது மாமன் உறவு முறை, அந்த நல்ல தொடர்பு, நிறைய லாபங்கள், இதையெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும். ஏன்னா ஆனா புதன் வக்கரமாகி உட்கார்ந்துட்டு இருக்காரு. சனி வந்து சகோதர ஸ்தானத்தை பலப்படுத்தும். ஆனா இங்க வக்கரமான சனி சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை சமசத்தம பார்வையாக பார்க்கிறாரு. சொத்துக்கள் கையை விட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்திடும். இந்த சனி செவ்வாய் கடன் வரும். 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மட்டும் நல்ல கொஞ்சம் பலனை அவர் கொடுப்பாரு, நல்ல நிலையில இருந்தாருன்னா. ஆனா 7ஆம் வீட்டை அவர் பார்க்கும் பொழுது ஆட்சி வக்கரமாக இருந்து நீச்ச செவ்வாயை அவர் ஒரு வக்கர கிரகம் நீச்சகதை பார்க்கும் பொழுது அது காரிய தாமதம் இருக்கும். அது கலத்திரஸ்தானமாக வரும் பொழுது அதுல கொஞ்சம் பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும், பிரிவினையை ஏற்படுத்தும். இதே சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சொந்த தொழில் முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஆனால் இப்போ ஆட்சி வக்கரத்தினால இதெல்லாம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்குது. இவ்வாறாக கிரக நிலைகள் இருக்கும் பொழுது இந்த ஜூன் மாதம் முழுவதும் செவ்வாயுடைய இந்த தன்மையையும் சனி, செவ்வாய் என்பது மாத கிரகம், சுக்கிரன் மாத கிரகம், சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் இவர்கள்லாம் மாத கிரகங்கள். ஆனால் செவ்வாய் மட்டும் அதிகப்படியாக 1.5 மாதம் ஒரு ராசியில் இருந்துருவார். அப்படிதான் இப்போ வந்து கடகத்தில் உட்காந்துட்டாரு. நீச்ச வீட்டில் ரொம்ப நாள் உட்காருவது தவறு கிடையாது. ஆனால் சமசத்தம பார்வையில் தான் இங்கே பிரச்சனை. இவ்வாறாக இருக்கும் பொழுது கொஞ்சம் நெருக்கடிகள் வரும். அதாவது செவ்வாய் கோபமா இருந்தால் நியாயமான ஒரு விஷயத்துக்கு கோபப்படும் பொழுது நல்லதை கொடுத்துருவாரு. அதே சமயத்துல நீச்ச செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கும் பொழுது வரட்டு பிடிவாத கோபம், என்ன ஏதுன்னு தெரியாம ஷடான ஷார்ட் டெம்பர் ஆகிறாங்களே, அந்த மாதிரியெல்லாம் ஒரு பதட்டம் கோபம் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே சமயத்துல புதன் வக்கரமாகி புத்திகாரகன் வக்கரம் அஸ்தமனம் வேற ஆயிடுறாரு சூரியன் கூட போய் நிற்கும் பொழுது. அவரும் கிட்டத்தட்ட 20/6/2021 தான் அவரு அஸ்தமனத்தை விட்டு வெளியில வர்றாரு. 10த்துக்கு குரு வக்கரமாகி கும்பராசியில இருக்கும் பொழுது பரணி கேட்டை அஸ்வினி பரணி கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். குரு பகவான குரு நல்லவர் தான், ஆனா சில சமயம் அவர் நிக்கிற இடம், அவர் வக்கரமாகி உட்கார்ந்துட்டு இருக்கிறது, இதையெல்லாம் நம்ம கணக்குல பார்த்துக்கணும். சனி பகவான் அவரும் பார்த்தீங்கன்னா அவர் உட்கார்ந்துருக்க திருவோண நட்சத்திரத்துக்கு பரணி ரேவதி 3-4 பாதங்கள், விசாகம் 4ஆம் பாதம் இது பாதிக்கப்படும். இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். எப்போ அப்படின்னா 23/5/2021 11/10/2021 வரைக்கும். சரிங்களா? சரி, இவை எல்லாமே உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காகவோ இல்லை நெகட்டிவாக இருக்குதோ அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை இதெல்லாம் வந்து இப்படி இருக்குது இப்பொழுதனைக்கு இவங்க நெகட்டிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய கமெண்ட்ஸு, ஃபோன் காலு. ஏன் அப்படின்னா இப்போ செவ்வாய் போய் நீச்சமாக உட்காந்து இங்கே அவர் இருக்காரு, ராகுவின் பார்வையில வேற வந்து உட்கார்றாரு. அப்ப ராகு செவ்வாய் இருக்கும் பொழுது செவ்வாய் ரத்தக்காரகன், ராகு ரத்த கூட, 10த்துக்கு சூரியன் உட்கார்ந்துருக்கு. அப்போ வாகன விபத்துகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சனி ஆட்சி வக்கரத்துல உட்கார்ந்து பார்க்கிறாரு, இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கிரகங்கள் கோச்சாரத்துல இருக்கும் பொழுது இதுல நிறைய பேருக்கு வந்து தசாபுத்திகள் வந்து 6, 8, 12 தசாபுத்திகள் இருந்தாலோ
இல்ல நல்ல தசாபுத்திகள் இருந்தாலும் அந்த கிரகம் வந்து 6, 8, 12 அதிபதிகளுடைய நட்சத்திர சாரத்துல நின்னுதுன்னா நல்ல பலனை தருவதற்கான வாய்ப்பு இருக்காது. இல்ல அவயோகியாக வந்தாலோ உப அவயோகியாக இருந்து தசா நடத்தினாலோ கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். ஸோ இவ்வளவு இருக்கு ஜோதிடத்துல. அப்படி இருக்கும் பொழுது இங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த காலகட்டங்கள் இப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு மட்டும் நான் சொல்லிட்டு போறது கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்க பிரச்சனையில தவிக்கணுங்கிறது என்னோட இதே கிடையாது. மக்களுக்கு பிரச்சனையும் கொடுக்குறேன், அதுக்குரிய பரிகாரத்தையும் நான் கொடுக்குறேன். அதுக்குள்ள ஸ்லோகம் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு. யாருக்கு நல்ல, அதாவது நல்ல அறிவுரைகள் கூட அவங்களுக்கு நல்ல காலம் இருந்தாதான் அதை கண்ணில் பட்டு அதை விடாம அவங்க செய்வாங்க. இதுதான் நிசர்த்தன உண்மை. இதுதான், ஏன்னா கிரகத்தின் கீழே தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனால இது வந்து ஒவ்வொரு இதுவும் இந்த மாதிரி நெகட்டிவா சொல்லுது அப்படின்னா, நீங்க சந்தோஷமா இருக்கிறத சொல்றதுக்கு நாங்க வேண்டாம். ஏன்னா சந்தோஷமா இருக்கிறப்ப அதை நீங்க கேட்கணும்னு கூட இல்லை. அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் பொழுது எல்லா கஷ்டத்தையும் மறந்துடுவீங்க. ஆனா கஷ்டம் வரும்பொழுது இந்த காலகட்டங்கள் இப்ப 59 நாட்களுக்கு இந்த 12 ராசிகள்ல யார் யார் பத்திரமா இருக்குன்னு தனித்தனியா கொடுக்கும் பொழுது கொடுத்துட்றேன் நான். அதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. அது முதல்ல 12 ராசிக்காரர்களும் புரிஞ்சுக்கிங்க. எப்பயுமே என்னுடைய பதிவு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அதை சொல்லும் பொழுதே கூட எந்த கடவுளை பிடிச்சிக்கணும், பிடிச்சிக்கிட்டா வெளியில வர முடியுங்கிற அந்த பரிகாரம் மந்திரங்கள் இது எல்லாமே வீடியோல வரும், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்துகிட்டு இருக்கும். கண்டிப்பா இருக்கும், இல்லாமலாம் இருக்கவே இருக்காது என்னோட வீடியோல. அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க, புரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்க தயவு செய்து. நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் எப்பயுமே. ஏன்னா யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. படித்த படிப்பு மற்றவங்களுக்கு உபயோகமாக இருந்தாதான் அந்த படித்த படிப்புக்கு மரியாதை. அதனால ஃபாலோ பண்ணுங்க. 12 ராசிகளுக்கும் இந்த 59 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் என்ன தரப்போகிறார், 21 நாட்கள் புதன் வக்கரமாகி அவர் என்ன கொடுக்க போறாரு, இதுலக்கு அஸ்தமனம் வேற ஆகுறாரு. சனியும் சூரியனும் கிட்டத்தட்ட 14 நாட்கள் அவங்க 2 பேரும் திரிகோணத்துல சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கும் போகக்கூடிய காலகட்டத்துல ராகு கூட இருக்காரு. எப்படி நம்ம இருக்கணும், என்ன மாதிரி எல்லாம் இருக்கணும், எப்படி பரிகாரம் செய்யணும், ஏன்னா ஸ்லோகங்கள் எல்லாமே வீடியோல வரும். வரலைனாலும் 12 ராசிக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன், எழுதி வச்சுக்கிங்க, ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? 12 ராசியுடைய பலனை பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, ஜூன் 1 30 தேதி வரைக்கும், வைகாசி 18 31, ஆணி 1 16 வரைக்கும் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் இவர்களும் இந்த திருப்ப 59 நாட்கள் கடகத்தில் நீச்ச வீட்டில் செவ்வாயும் அமரக்கூடிய காலகட்டத்தில் கும்பராசிக்கு ஏற்கனவே 4 சுகஸ்தானத்துல ராகு, 10 கேது. 4ங்கிறது தாய்ஸ்தானம், அது ஏற்கனவே ராகு பகவான் அமர்ந்து அந்த இடத்துல தான் 10/6/2021 சூரிய கிரகணம் நடைபெறப் போகிறது. இந்தியாவில் தெரியாட்டினாலும் அந்த இடத்துல கூடக்கூடிய கிரகங்கள் சூரியன், சந்திரன், ராகு, புதன். அஷ்டமாதிபதி அங்க வந்து உட்கார்றாரு 4ஆம் இடத்துல. தாயின் உடலில் உபாதைகள் ஏற்படும், வண்டி வாகனத்துல சிறு சிறு பிரச்சனைகள் இவையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் தரமான யோகத்தை தரக்கூடிய புதனும் சனியும் சூரியன் மூவருமே இங்க உங்க ராசிக்கு மாட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. புதன் வக்கரம் அஸ்தமனம் 2/6/2021 22/6/2021 வரைக்கும் 21 நாட்கள் புதன் வக்கரம் அஸ்தமனம். இதே காலகட்டத்தில் 2/6/2021 27/2021 வரைக்கும் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல வந்து நீச்சமாகி உட்கார போறாரு. உங்க ராசிக்கு 3க்கும் 10க்கும் அதிபதி. ஏற்கனவே விரயத்துல சனி உட்கார்ந்துட்டு இருக்காரு, விரய சனியில மாட்டி இருக்கிறீங்க. 10ஆவதற்கு உங்க இடத்துல 2க்கும் 11க்கும் அதிபதியான குரு பகவான் வந்து உட்கார்றாரு. ஒரு சமமான ஒரு கிரகம், சந்திரன் செவ்வாய் இவர்கள்லாம் குரு. அப்படி குரு இருக்கிற இடத்த கொஞ்சம் அதிசாரத்துல வந்து உட்காந்து கொஞ்சம் இருக்கிற இடத்த கெடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாரு. அடுத்தது கலத்தரத்துக்கு இதுவரைக்கும் இருந்த உடல் உபாதைகள், கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவர், அவர்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு உடல் தேர்ச்சி இவற்றையெல்லாம் கொடுத்துருவாரு. பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாரு, நல்ல பலனை கொடுக்கணும். ஆனா மற்ற கிரகங்களுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை 6ல இருந்து செவ்வாய் பார்க்கிறாரு 4ஆம் பார்வையாக. விரயஸ்தானத்தை பார்க்கிறாரு செவ்வாய்.
உங்களுடைய முயற்சி விரயமாகும். அடுத்தது உங்க ராசியவே பார்க்கிறாரு செவ்வாய் சனி 2 பேரும் பாவி சமசத்தம பார்வையில் ஏற்கனவே விரயத்துல பார்க்கறதுனால எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகிக்கிட்டே இருக்கும். இவ்வாறாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல 4ஆம் வீட்டில் புதன் சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டத்துல ஜோதிட நூல்கள் சொல்வது என்ன அப்படின்னா, பண வரவு கொஞ்சம் தாமதமாக வந்து சேரும். உறவினர்களுடைய உதவி கிடைக்காது. ரிஷபராசிங்கிறதுனால விவசாயியாக இருந்ததுன்னா அதுல கொஞ்சம் விளைச்சல் இவற்றெல்லாம் நல்லா வந்தாலும் அதை வித்து உங்களால பணமாக்குறதுல சற்று சிரமமாகும். தாயார் வழியில் பொருள் சேர்க்கை உண்டு, ஆனா தாயாருடைய உடல் உபாதைகள் வரும். பணம் எவ்வளவு வந்தாலும் பத்தாமல் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். ஏன்னா இந்த 6ல் இருக்கக்கூடிய செவ்வாயையும் நம்ம யோசனை பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானாவது ரோக நிவர்த்தி, சத்துரு ஜெயம், தன வரவு இவற்றையெல்லாம் கொடுக்கணும். ஆனா சனியின் பார்வையில் இவற்றையெல்லாம் தடுப்பாரு. உங்க ராசி அதிபதி தான், அப்படி இருந்தாலும் அவற்றையெல்லாம் கொஞ்சம் தடுத்து கொஞ்சம் பிரச்சனைக்கு அப்புறம் தான் கொடுப்பாரு. விரோதிகளுடைய தொல்லை, வீண் பயம் இதெல்லாம் கொஞ்சம் மறையும். ஆனா எதிர்பாரா விதமாக புது விரோதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விரோதிகள் உங்ககிட்ட உதவியை நாடி வருவாங்க. அப்படி வரும் பொழுது கொஞ்சம் பார்த்து செய்யறது நல்லது. புதிய வாகனங்கள் இவற்றையெல்லாம் இப்ப எதுவும் வாங்காம இருக்கிறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த அஷ்டமாதிபதி 4ல் சுகத்துல போய் நின்று அங்க தனநாசம், நம்பிக்கை மோசம் இவையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாரு. ஏன்னா புதன் புத்திக்காரகன். பந்துகளுக்குள் பீடையை உண்டு பண்ணிட்டு போயிடுவாரு. அரசுகிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் வருவதற்கான தாமதமாக வந்து சேரும். 15ஆம் தேதி வரைக்கும் உங்க மேலதிகாரி கிட்ட உங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள் கிடைக்காமல் கொஞ்சம் தடை ஏற்படும். 7ஆம் அதிபதி 4ல் போய் ராகு கூட சேர்ந்து சூரிய பகவான் அமரும் பொழுது 6ஆம் இடத்தில் செவ்வாயும் நீச்சமாக இருக்கும் பொழுது அரசியல்வாதிகளுக்கு இது கொஞ்சம் தலைவலி பிடிச்ச நேரம். கொஞ்சம் கவனமாக இருங்க 15ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா சூரியன் சனியும் திரிகோண சந்திப்பு ராகுவோட வேற சேர்ந்து இருக்காரு. 6ஆம் இடத்தில் செவ்வாய் வரும் போகக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் உடல் உபாதைகளை அது கொடுக்கும். விரயங்கள் நிறைய செலவாகும். அதனால கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இல்லாட்டி எங்கேயாவது கொஞ்சம் மாட்டிக்குவீங்க. 6ல் செவ்வாய் இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. 4ல் போய் புதன் உட்கார்றது நல்லது. அவனால் அஸ்தமன வக்கரமானதுனால அவராலையும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. பிள்ளைகள் ஸ்தான அதிபதியான புதன் வக்கரம் அஸ்தமானதுனால பிள்ளைகள் படிப்புல நாட்டம் செல்லாது. தேவையில்லாம பிரச்சனைகள் தேவையில்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். பிள்ளைகளால் கொஞ்சம் அவங்கள தட்டி கொடுத்து போங்க. சண்டை போட்டிங்கனாலும் இல்லை பெரிய அட்வைஸ் பண்ணீங்கனாலும் கேட்க மாட்டாங்க. திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்த வாய்ப்பினையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். 6ஆம் இடத்தில் இடம் சர்வீஸ், வேலையில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, சீருடையில் இருக்கக்கூடிய இராணுவம், போலீஸ், தீயணைப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள், நேவி, மருத்துவர்கள், செவிலியர்கள், செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாம் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இப்போ கொஞ்சம் அதாவது வேலை பலுவும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்க உடம்பையும் கொஞ்சம் படுத்தும். அதனால கொஞ்சம் 8/6/2021 செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நன்னாளில் கிருஷ்ண அங்கார சதுர்தசி அன்று செவ்வாய் பகவான் வழிபாடு செய்து முருகப்பெருமானை சேர்த்து அன்று வழிபாடு செய்து கொஞ்சோண்டு கதம்ப சாதம் செய்து வைத்து வழிபாடு செய்தீர்கள் என்றால் வீட்டில் இருந்தபடியே நைவேத்தியம் செய்து நீங்க மேற்கை நோக்கி ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாயினுடைய தாக்கத்திலிருந்து கொஞ்சம் விடுதலை பெறலாம். எல்லாம் அதிகமாக உணவுல சேர்த்துக்குங்க. உங்க ராசியிலேயே சந்திரன் வந்து அஷ்டமாதிபதி வந்து 6ஆம் அதிபதி வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால திங்கட்கிழமை சோமவாரத்தில் வரக்கூடிய சோம பிரதோஷம் அன்று கொஞ்சம்
நீங்கள் சிவபெருமானை அன்று சென்று பிரதோஷ தினத்து அன்று அவருக்கு நல்லெண்ணெய் கொடுத்து அந்த அபிஷேகம் செய்ய சொல்லி சிவபெருமானுக்கும் நந்தியன் பெருமாளுக்கும் பார்வதி தேவிக்கும் தீபம் ஏற்றி உங்களால் முடிஞ்சால் எள்ளு சாதம் செய்து அன்று நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம். இல்லாட்டி வீட்டிலேயே அன்னைக்கு எள்ளு சாதம் செஞ்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிட்டு சிவபெருமானுக்கு காகத்திற்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். காலையிலேயே செய்யலாம். காலையில் நீங்கள் சந்திரன் ஓரையில் செய்கிறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? சாயந்தரத்தில் விளக்கேற்றி வைத்து நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்து காகத்திற்கு தினமும் 6 to 7 சனிக்கிழமை 6 to 7 தினமும் வைக்கணும். ஏதாவது ஒரு பொருள் அதற்கு உண்ண கொடுத்து விட்டு, இல்லை சனிக்கிழமை மட்டுமாத 6 to 7 சனி ஓரையில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அப்போ அந்த காகத்திற்கு வைத்து விட்டு தெருவில் இருக்கக்கூடிய நாய்க்கு கருப்பு நிறத்தில் இருந்ததுன்னா சனியினுடைய கலர் அது. அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய நாய்க்கு பைரவருடைய வாகனத்திற்கு தத்தாத்திரேயருடைய வாகனத்திற்கு நீங்கள் திருமூர்த்திகளுடைய அம்சம் தத்தாத்திரேயர், அவருடைய வாகனம் நாய். அப்படி இருக்கக்கூடிய அந்த நாய்க்கு உங்களால் இயன்ற உணவை கொடுத்து, ஒரு பிஸ்கட் ஒரு 3 ரூபாய் இருக்குமா அதை கொடுத்து நீங்கள் செஞ்சு அதுக்கு உணவளிச்சிங்கன்னா அது வயிறு நிறைஞ்சதுன்னா, இல்லை பால் வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா இப்போதைக்கு தானம் தர்மம் அதுதான். வாயில்லாத ஜீவனுக்கு நம்ம உதவும் பொழுது நமக்கு நல்ல ஒரு காலத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும் கிரகங்கள். விரய சனியில் இருக்கும் பொழுது திட்டமிட்டு செயல்பட்டீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 9ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கிறாரு, 3க்கும் 10க்கும் கர்மஸ்தானாதிபதி. அதனால குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. 10 ஜீவனம், அந்த ஜீவனத்துக்குள் இருக்கக்கூடிய இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 10ஆம் அதிபதி உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி நீச்சம். அடுத்தது அவரை ஆபத்து பாகையில வேற போய் நிக்க போறாரு. அது கொஞ்சம் கவனம் தேவை. ஜூலை மாசத்துல ஒரு 6 நாள். சரிங்களா? இவ்வாறாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு உணவுல எவ்வளவு எடுத்துக்க முடியுமோ எள்ளு, கருப்பு திராட்சை பழம், அது வந்து ட்ரையா இருக்கிற கருப்பு திராட்சை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இப்ப கருப்பு திராட்சை விற்கிது அதை எடுத்துக்கலாம். நாகப்பழத்தை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவற்றையெல்லாம் நீங்க உணவில் மேற்கொண்டு இந்த மாதம் முழுவதும் சிவபெருமானை வணங்கும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையும் சிவன் காத்து அருள்வார். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. 10/6/2021 அன்று பித்தர்களுக்கு குடிக்க வேண்டிய எள்ளும் தண்ணியும் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய நீர்த்தார் கடனை செய்து அவரை வழிபாடு செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மேன்மையை தரும். சரிங்களா? நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். அடுத்தது மீனராசியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.